இங்கே வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது என்னுடைய முதல் தடவை பல்லாவரம் சபையிலே வந்து ஐக்கியப்படுவது. இது என்னுடைய முதல் தடவையாக இருக்கிறது. இங்க இருக்கிறதான விசுவாச பிள்ளைகளை பார்க்கவும் அவர்களோடு ஐக்கியப்படவும் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் யாபேஸ். நான் இப்பொழுது ராஜஸ்தானிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். எனக்காகவும் அங்கே இருக்கிறதான ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு வேதாகம கல்லூரியிலே வேத ஆசிரியராக இருந்து அங்க வருகிறதான வாலிபர்களை கர்த்தருடைய ஊழியத்திற்காக கர்த்தருக்காக வளர்ப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய மனைவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பதற்காக சபையாராக சேர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில ஒரு சிறிய சிந்தைக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போகலாம். எடுத்துக்கொண்டதான வேத பகுதி உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குடையதான தலைப்பு, தேவ செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரை பற்றி கொள்கிறதான ஜனங்கள் அல்லது தேவனை பற்றி கொண்டு வாழ்கிறதான ஜனங்கள். இங்கே வேத வசனத்திலே வாசித்தோம், உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டு நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். நமக்கு எல்லாத்துக்குமே இந்த உபாகமத்துடைய பின்னணி தெரியும். மோசையால் எழுதப்பட்டதான ஒரு வேத பகுதி தான் உபாகமம். உபாகமம் புஸ்தகம் என்று சொல்லும் பொழுது 2ஆம் முறை என்று அர்த்தம், அல்லது 2ஆம் முறை கர்த்தருடைய வார்த்தை அல்லது கர்த்தருடைய கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் 2ஆம் முறை கொடுக்கணும்? ஏற்கனவே கர்த்தருடைய கட்டளை கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் முதல் தடவையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் 2ஆம் தடையாக 2ஆம் முறையாக ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்? நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் அவர்களை விடுவித்து வனாந்தரமான வாழ்க்கையிலே அழைத்து வரும் பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்ததான அநேக பேர் என்ன செய்து விட்டார்களாம்? மரித்து போய்விட்டார்கள். எங்க வனாந்தரத்துல என்ன செஞ்சிட்டாங்க? மரிச்சு போயிட்டாங்க. ஏன் மரிச்சாங்க? ஏன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை பற்றி கொள்ளவில்லை, தேவனை பிடித்துக் கொள்ளவில்லை. அதனாலதான் வனாந்தரமான வாழ்க்கையிலே அநேக பேர் மரித்து போய்விட்டார்கள். இப்ப புதிய சந்ததியார், புதிய தலைமுறைகள் அங்க இருக்கிறார்கள். மோசே புதிய தலைமுறைக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரை பிடித்துக் கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். அதனாலதான் இந்த புஸ்தகம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா மோசேயுடைய ஆலோசனைன்னு சொல்லலாம், அல்லது புதிய தலைமுறைக்கு கொடுக்கப்பட்டதான அட்வைஸ். இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய தலைமுறையாக இருக்கிறதானவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அட்வைஸ். நீங்க இது முழுவதும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா முதல் 4 புஸ்தகத்துல என்ன எழுதி கொடுத்தாரோ அதுதான் திரும்பி எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொல்லும் பொழுது கர்த்தரை பற்றி கொள்ளாமல் போனதான ஜனங்கள் அநேக பேர். இப்ப அவர் எடுத்துக்காட்டோட இந்த வசனத்தை சொல்லுவாரு. அப்பனா கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் முதல் தேவை என்ன? இப்ப நீங்களும் நானும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறோம், கர்த்தரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் தேவையானது கர்த்தரை பிடிப்பதற்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஓகே, விசுவாசம். அடுத்து ஓகே, ஜெபமும் வேத வாசிப்பும். வேற மனசு. மனசுனா எப்படி? ஓகே, இதயம், ரட்சிப்பு. இப்ப எல்லாரும் சொன்னீங்க பதில்.
இப்போ இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய அடிப்படையில நம்ம வச்சு பார்க்கும் பொழுது கர்த்தரை பற்றி கொள்வதற்கு மிக மிக அவசியமானது. நீங்கள் முதல் வசனத்துல வாசிங்களேன். நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும் படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். ஓகே, முதல் கர்த்தரை பற்றி கொண்டு நடப்பதற்கு முதல் அல்லது அவசியமானது கர்த்தருடைய வார்த்தை. என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் இப்ப வாசிச்ச முதல் வசனத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை அல்லது தேவன் உங்களுக்கு கொடுத்து கை கொள்ளும்படி கொடுக்கப்பட்டதான கட்டளைகள் நியாயங்கள் அவசியமாக காணப்படுகிறது. அது கீழதான் நீங்க வாசி, மறுபடியும் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன், அதுவும் தெளிவா இருக்கும். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்க ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அப்படியானால் முதலாவது கர்த்தரை பற்றி கொண்டு நடக்க வேண்டும் என்றால் அவசியமானது ஒன்றுதான் கர்த்தருடைய வசனம். இப்ப அதுலயும் தெளிவா சொல்லிட்டாரு. என்னன்னு தெரியுமா? இந்த வசனத்தோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. சரி, அடுத்த கேள்வி. இப்ப வாலிபர்கள் தனியா பதில் சொல்லணும். அதுக்கடுத்து பெரியவர்கள். இப்போ வேதத்தின் அடிப்படையில அல்லது நம்ம எல்லாருமே வேத புஸ்தகத்தை படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். எத்தனை பேரு கர்த்தருடைய வசனத்தை அல்லது கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொண்டு நடந்திருக்கிறார்கள்? முதலாவது வாலிபர் சைட்ல இருந்து. ஓகே, ஆபிரகாம். இல்ல, பெண்களுடைய சரித்திரம் நம்மள்ட்ட அநேகம் இருக்குது வேத புஸ்தகத்துல. அவங்களை பற்றி சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம ஈஸியா சொல்லக்கூடியது யார் யார் தெரியுமா? ஆபிரகாம், யோசேப்பு, இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனா பெண்களுக்கும் அல்லது பெண்களும் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரை பிடித்து வாழ்ந்ததான பெண்களும் வேதத்தில் இருக்கிறாங்க. ஓகே, அன்னாள், மரியாள். நான் முதல்ல சொன்ன கேள்வி கேட்கும் போதே வாலிபர்கள் தனியா பெரியவர்கள் தனியான்னு. ஆனா எல்லாருமே இந்த சைட்ல இருந்து எந்த பதிலும் வரல, வாலிபர்கள் சைட்ல இருந்து எந்த பதிலும் வரல. எல்லாம் அந்த பின்னாடி இருந்துதான் நமக்கு நம்ம கேட்கிறேன். சரி, இப்போ கர்த்தரை பற்றி கொண்டு வாழ்ந்ததான ஜனங்கள் அநேக வேத புஸ்தகத்துல அநேக பேர் இருக்கிறாங்க. இப்ப அதுல இருந்து ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி படித்து கர்த்தரை பற்றி கொண்டதினாலே கிடைத்ததான ஆசீர்வாதம், கர்த்தரை பற்றி கொண்டதுனால கிடைச்ச ஆசீர்வாதம். இப்ப நம்ம எல்லாருமே இந்த நாட்கள்ல ஆசீர்வாதத்தை குறித்து எல்லாம் நல்லா கேட்கக்கூடிய, நமக்கு அதுதான் பிடிக்கிற ஒன்றாக இருக்கும். ஆசீர்வாதம் சொல்லிட்டா நமக்கு எல்லாத்துக்குமே என்னது? ஒரு பிடித்த ஒரு தலைப்பு, எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு தலைப்பு. இப்போ நானு கர்த்தரை பற்றி கொண்டு நடக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நான் 3 கொடுக்கிறேன். அதுக்கடுத்து மீண்டும் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன். நம்ம வேத வசனத்துக்குள்ள போவோம். எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? யாருக்குமே ஆசீர்வாதம் வேண்டாமா? இப்ப ஜெப குறிப்பு நம்ம அதான் அதிகமா படிச்சோம். வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், படிக்கிற பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும் தான் நம்ம என்ன செஞ்சோம்? ஜெப குறிப்புல கூட நம்ம இப்பதான் கேட்டோம். அப்ப எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல வாழ்கிறதான எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது ஒரு முக்கியமா இருக்குது. அதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்ப நானு கர்த்தரை பற்றி கொண்டு நடக்கிறதான தேவ ஜனங்களுக்கு கிடைக்கிறதான ஒரு சில ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க போகிற அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா வேண்டாமா? எத்தனை பேர் வேணுங்க? இங்க கர்த்தரை பற்றி கொண்டு நடக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆனா அது எப்படிப்பட்டதான ஆசீர்வாதமா இருக்கும்? இப்ப அதைத்தான் நம்ம
நபருடைய வாழ்க்கையை குறித்து படிக்க போகிறோம். இப்ப வேத வசனத்துல முழுமையா நம்ம படிக்கும் போது கர்த்தரை சார்ந்து வாழ்ந்ததான தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க சொன்னீங்க ஒருத்தர் பேர் யோசியப்பு, கர்த்தரை பற்றி கொண்டார், கர்த்தருக்காக நின்றார். யாரு சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? கைவிட்டுட்டாங்க. ஒரு அடிமைத்தனத்துல போயிட்டு கர்த்தரை பற்றி கொண்டு நடந்தார். அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? அது கடைசி. நம்ம நேரம் எங்க போறோம் தெரியுமா? முதல் காரியத்தை நம்ம யாருமே பார்க்க மாட்டோம். கடைசியா எங்க போறோமோ அதுதான் நமக்கு தெரியுது. முதல் ஒரு அடிமையா போனாரு, தப்பே செய்யல, கடவுளுக்காக நின்னாரு, தேவனை பற்றி கொண்டு நின்னார், விசாரணைக்காரனா மாறினாரு. ஆனா கடைசி எங்க போனாரு? சிறைச்சாலைக்கு போனாரு. எதுக்காக போனாரு? அவர் தப்பு செஞ்சாரா? இல்ல. அவர் என்ன சொன்னாரு? நான் இப்படிப்பட்டதான பாவம் செய்தால் என்னுடைய தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். சிறைச்சாலை. அதுக்கடுத்த உயர்வு. அப்பனா முதலாவது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நம்ம நினைக்கிறது எல்லாமே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், கண்டிப்பா உயர்த்துவார். அதற்காக நீங்க என்ன செய்யணும்? கீழ்படிக்கு அல்லது கீழே உள்ள படிக்கு முதலாவது நம்ம போகணும். நம்மளுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? முதலாவது நேரம் எங்க போகணும்? மேல் படிக்கு போகணும். கர்த்தர் அது சொல்லிக் கொடுக்கல. முதலாவது உங்களுக்கு மேல் படி கிடையாது, கீழ் உள்ள படிதான். அப்படின்னா கீழ் உள்ள படிகள்லாம் என்ன? அதான் இந்த நாள்ல நம்ம வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இதற்கு உதாரணமாக தானியேலின் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எல்லாத்துக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி தான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்ததான ஒரு பிள்ளைகள். அது எப்படி நமக்கு தெரியும் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று? முதல் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, இவங்க இப்ப சொந்த தேசத்துல இல்ல. எங்க இருக்கிறாங்க? பாபிலோன் தேசம், அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அங்க நம்ம இஷ்டத்துக்கு போய் வாழ முடியுமா? நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியுமா? இல்ல. நமக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கணும். அவர் என்ன வேலை செய்ய சொல்றாரோ அதுதான் நம்ம செய்யணும். ஆனா தானியேலு கர்த்தருடைய வசனத்தை முழுமையாக படித்தவர். ஒரு சின்ன ஒரு ஆகாரம், ஒரு சின்ன ஒரு ஆகாரம் சாப்பிடுற பொருளை கூட அவர் உண்மையா இருந்தார். ஏன்னா வேத வசனத்துல யூதர்களுக்குன்னு ஒரு தனி ஒரு கட்டளையே கொடுத்திருக்குது. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படிப்பட்டதை நீங்க சாப்பிடணும் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அறிஞ்சதான ஒரு தேவ பிள்ளைக தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். பாருங்க, இந்த ராஜாவினுடைய ஆகாரத்துல நான் சாப்பிட்டோம்னா நான் என்ன ஆயிடுவேன்? தீட்டு அப்படின்னா என்ன? அசுத்தம் ஆயிடுவேன் என்று சொல்லி அந்த ஆகாரத்தை என்ன செஞ்சாராம்? வெறுக்கிறதான ஒரு வாழ்க்கை. சரி, முதல் பாவம் எப்படி வந்தது? அல்லது மனிதன் பாவத்துல இருப்பதற்கு காரணம் முதல் பாவம் எப்படி வந்தது? அந்த ஒரு சின்ன ஒரு ஆகாரம் தான், சின்ன ஒரு பழம், சின்ன ஒரு பழம் தான் காரணம். ஆனா அந்த பழத்தை கூட இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? ராஜாவின் போஜனம் எப்படி இருக்கும் தெரியுமா? விருந்து மாதிரி இருக்கும். அதை கூட இவங்க என்ன செஞ்சாங்க? வேண்டாம்னு சொல்லுறதான ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய வசனத்தை இவங்க தெரிஞ்சதான ஒரு பிள்ளைகள், கர்த்தரை பற்றி கொண்டு நடந்ததான ஒரு பிள்ளைகள். இவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க வாங்க 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க உங்க வசனத்தை, உங்களுடைய வேத பகுதிய. நீங்கள் இப்பொழுது 15வது வசனத்தை வாசிக்கிறேன்.
இப்ப நல்லா இந்த நமக்கு எல்லாமே இதனுடைய பின்னணி எல்லாம் நல்லா தெரியும். பாபிலோன் ராஜா ஒரு பெரிய ஒரு சிலையை உண்டு பண்ணி அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களையும் வர வைத்து என்ன செய்தாரு? இத வணங்க வேண்டும், இதைத்தான் நீங்க பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறதான ஒரு கட்டளை. அதுல 3 பேரு யார் யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. யார் யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தருக்காக நின்னாங்க, கர்த்தருடைய வசனத்துக்காக நின்னாங்க. இப்ப நீங்க இந்த நம்ம வாசிச்சோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான முதல் கட்டளை என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான முதல் கட்டளை என்ன? என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சரி, இப்ப அதை இவங்க ஃபாலோ பண்ணாங்களா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இதை ஃபாலோ பண்ணாங்களா? கண்டிப்பா. ஏன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை பற்றி கொண்டு நடந்ததான ஒரு தேவ பிள்ளைகள். இப்ப அதனால விளைவு வந்ததா? அதனால பிரச்சனை வந்ததா? இப்ப நான் முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க 16, 17 வசனத்தை வாசிங்களேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் என்கிற அக்கினித்துளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கு நீங்காட்டி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதில்லை. நீ நிற்கிற பொருளையை படித்துக் கொள்வதில்லை என்றது ராஜாவாகிய உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது என்றார்கள். இப்ப நல்லா யோசிங்க, இவங்க யாரு? இவங்க யாரு? ஒரு அடிமைகள். ஒரு ராஜாவுக்கு முன்பதாக போய் இந்த 3 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி பேசியிருப்பாங்க? என்ன பண்ணாங்க? ராஜாவே, இதை குறித்து எங்களுக்கு பதில் சொல்ல அவசியமே இல்லை. அதுக்கடுத்து எங்களுடைய தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பிரச்சனை இல்லை, நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த சிலைக்கு பணிந்து கொள்ள மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன். இப்ப நல்லா யோசிக்க, முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்பி கர்த்தரை பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதான முதல் ஆசீர்வாதம் துன்பப்படுதல். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. என்னது முதல் ஆசீர்வாதம்? என்ன? துன்பம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பிடிக்கும்? இந்த ஆசீர்வாதம் துன்பப்படுதல். இதுதான் முதல் ஆசீர்வாதமே. நீங்க வேதம் முழுவதும் நீங்க அலசி ஆராய்ச்சி பாருங்க. கர்த்தரை நம்பி கர்த்தரை பிடிச்சு வாழ்ந்ததான தேவ பிள்ளைகளுக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம் துன்பப்படுதல். இன்னும் அநேக எடுத்துக்காட்ட சொல்ல முடியும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக, கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முன்பதாக, கிறிஸ்துவை பற்றி கொள்வதற்கு முன்பதாக அவர் என்ன செஞ்சாரு? மற்றவங்களை அடிச்சு இழுத்துட்டு வரப்போகிற ஒரு நபரா இருந்தாரு. ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றி கர்த்தரை பற்றி கொண்டதற்கு அடுத்ததாக எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு துன்பம் அனுபவித்தார். அப்பனா தேவனை நம்பி தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறதான தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதான முதல் ஆசீர்வாதம் துன்பப்படுதல். என்னது முதல் ஆசீர்வாதம்? துன்பம். என்ன சவுண்டே இல்லை. இதே நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வீடை கட்ட வைப்பாரு, வீடு ஃபுல்லா பணமா வரும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன செஞ்சிருப்பீங்க?
சிரிச்சிட்டு நல்ல சத்தம் என்ன செஞ்சிருப்பீங்க, சொல்லியிருப்பீங்க. நாங்களே எங்க துன்பத்தை விடுவதற்கு நாங்க சர்ச்சைக்கே வந்திருக்கிறோம். ஆனா நீங்க என்ன செய்வீங்க, இங்க வந்தா கர்த்தரை பிடிச்சா கர்த்தரை பின்பற்றினா எங்களுக்கு துன்பம் தான் வரும்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ண, அதான உங்க மைண்ட்ல ஓடுது. இப்போ இது பழைய, நீங்க சொல்லலாம் இது பழைய ஏற்பாட்டுல இருந்து சொல்லுதப்பா, புதிய ஏற்பாட்டுல இப்படிப்பட்டதான காரியம் இருக்குதா? இருக்குது. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது சொன்னதான ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. அப்படின்னா உபத்திரவம்னா என்ன அர்த்தம், அதான் துன்பப்படுதல். அது இன்னொரு வர சொல்லிட்டு போனாரு, எஜமானாகிய நான் எனக்கே இவ்வளவு பாடு என்றால் பட்ட மரமாகிய உங்களுக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்துல இது இருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்காரு. யார் சொல்லிட்டு போனா, இயேசு கிறிஸ்து. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தரை பின்பற்றி கர்த்தரை பிடித்து கொண்டு வாழுகிறதான ஜனங்களுக்கு முதல் ஆசீர்வாதம் துன்பப்படுதல். அதனால நீங்க என்னுடைய வீட்டுல துன்பம் இருக்குது, நான் எப்ப பார்த்தாலும் துன்பப்படுறேன்னு என்ன செய்யறீங்க சொல்லாதீங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ தானியேல் அல்லது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க, சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. இப்போ இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, அதை நீங்க வாசிங்க, 25வது வசனத்தை வாசிங்களேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24. ஓகே, இப்ப செகண்ட் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, உங்களுக்கு உபத்திரவம் தான் இருக்குது, அது நிச்சயம். ஆனா ரெண்டாவது, தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நீங்கள் எப்பொழுது அந்த உபத்திரத்தின் வழியாக போகிறீங்களோ, துக்கத்தின் வழியாக போறீங்களோ, கஷ்டத்தின் வழியாக போறீங்களோ, அந்த நேரத்துல தேவன் நம் மத்தியில் இருக்கிறார், தேவன் நடுவுல இருக்கிறார். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில இது நிச்சயம் நடந்தது. இது என்ன செஞ்சது, நடந்தது. தானியேலினுடைய வாழ்வியில நடந்தது. சிங்க கபில போட்டாங்க. நீங்க 6ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஜெபம் பண்ணதுனால, 3 வேளையும் ஜெபித்ததினாலே அவருக்கு கிடைத்ததான பலன் என்ன தெரியுமா, சிங்க கபில என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. அங்கேயும் பாருங்க, அவர் சிங்க கபில போடுவதற்கு முன்பதாகவே அங்க என்னாச்சு, சிங்கத்தினுடைய வாய்கள் எல்லாம் கட்டப்பட்டது. நல்லா யோசிங்க, நீங்க துன்பத்தின் வழியாக போகும் பொழுது, துயரத்தின் வழியாக போகும் பொழுது நீங்க மட்டும் போகல, உங்களை அழைத்த தேவனும் அது நடுவாக போய் கொண்டிருக்கிறார். ஏன் போறாரு, நம்ம அநேக வேளையில ஜெபிப்போம், துன்பப்படும் நேரத்துல யாருமே என் கூட இல்ல, யாருமே என்ன பார்க்க மாட்டுக்காங்க, அப்படித்தானே சொல்லுவோம். சொல்லுவோமா இல்லையா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், யார் என் கூட இருக்கா, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி வாடுகிறதான ஜனங்கள் என்ன தெரியுமா, தேவனும் அந்த பிரச்சனையின் வழியாக, தேவனும் உங்களை அழைத்த தேவன், உங்களை ரட்சித்த தேவனும் அந்த பிரச்சனைக்குள்ளாக வந்து உங்களை காப்பாற்றுகிறார். இப்போ அடுத்து என்னாச்சு, 3வது, அதே 30வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தினுடைய 30வது வசனம். கடைசி என்ன நடக்குது, 3வது என்னது, உயர்வு. அப்பனா முதலாவது ஸ்டெப், 2வது ஸ்டெப் இருந்தா தான் 3வது ஸ்டெப்புக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். ஆனா நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய காரியங்கள் என்ன தெரியுமா, நேரா 3வது ஸ்டெப்புக்கு போகணும். நான் கர்த்தரை நம்பி இருக்கோம்னா எனக்கு உடனே என்ன செய்யணும்,
உயர்வு வரணும். நான் தேவனை விசுவாசித்து இருக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை நான் பிடித்து இருக்கிறேன், எனக்கு முதல்ல உயர்வு கிடைக்கணும். அப்படியே வேத வசனம் சொல்லி கொடுக்கல. முதலாவது உபத்திரவம், தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா? உயர்வு. இதுதான் 3 ஆசீர்வாதம். இப்ப இந்த 3 ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணும்? நம்ம முதல் ஆசீர்வாதத்தை கேட்டோன்னே கவலைப்பட்டிருப்போம். முதல் ஆசீர்வாதத்தை கேட்டோன்னே என்ன செஞ்சிருப்போம்? இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா? துன்பப்படுவதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா? கவலைப்படுவதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா? ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அதுதான் ஆசீர்வாதம். ஏன்னா நம்மளை மீட்டெடுத்த, நம்மளை பிரித்தெடுத்த, நம்மளை அழைத்த தேவனும் அதுக்குள்ளதான் போனாரு. துன்பப்பட்டாரா? அவர் ஏதாச்சும் பாவம் செஞ்சாரா? அவர் ஏதாச்சும் செஞ்சாரா? தவறு செஞ்சாரா? இல்ல, அவரும் அதுக்குள்ளதான் போயிட்டு நம்மளை ரட்சித்து இருக்கிறார். அவரும் அதுக்குள்ள போயிட்டு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்பனா நீங்களும் நானும் கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தரை பிடித்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை நம்பிக்கையாக வாழும் பொழுது நமக்கும் அதே காரியம் நடக்கும். இப்போ நம்ம முதல்ல ஒரு வசனம் வாசிச்ச உபாகமத்துக்கு வாங்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இப்போ மோசேயே ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. கர்த்தரை பற்றி கொண்டதான பிள்ளைகள் என்ன செஞ்சீங்க? உயிரோடு இருந்தீங்க. இப்ப கர்த்தரை பற்றி கொள்ளாமல் பாகாலை பற்றி கொண்டதான பிள்ளைகளுக்கு அங்க என்ன நடந்தது? உங்கள் நடுவிலே என்ன செஞ்சாரு? இராதபடிக்கு அழித்து போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்க அநேக பேர் மரித்திருக்கிறார்கள். இதுக்கு பின்னணி நீங்க வாசிச்சீங்கன்னா நாளாகமம் என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1லிருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 24,000 பேர் தேவனை பற்றி கொள்ளாமல் பாகாலை வணங்கி போனதினாலே 24,000 பேர் என்ன செஞ்சாங்களாம்? அந்த இடத்துல மரிச்சாங்களாம். இப்போ வேதத்துல யாரெல்லாம் தேவனை பற்றி கொள்ளாம நடந்திருக்காங்க? இப்ப நான் முதல் கேள்வி கேட்டேன், தேவனை பற்றி கொண்டு நடந்ததான பிள்ளைகள், அவங்களுக்கு கிடைத்ததான ஆசீர்வாதமும் நான் சொல்லிட்டேன். இப்ப தேவனை பற்றி கொள்ளாமல், தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நடந்ததான, தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டதான பெயர் அநேக பேர் எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம்? ஓகே, அனனியால், செப்பிரால், ஓகே, அடுத்து சிம்சோன், அடுத்து இன்னும் அநேக பேர் இருக்கிறாங்க. ஆதாம், ஏவாள், எல்லாருமே ஒரு மரணத்தை சந்தித்ததான ஒரு பிள்ளைகள், ஒரு தோல்வியை சந்தித்ததான ஒரு பிள்ளைகள், தோல்வியை சந்தித்ததான ஒரு பிள்ளைகள். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்வுல கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யணும் தெரியுமா? வாழ வேண்டும். ஒருவேளை கஷ்டமா தான் இருக்கும், ஒருவேளை என்ன இருக்கும்? கர்த்தருடைய வசனத்தை அப்படியே பின்பற்றினா கஷ்டம் வரத்தான் செய்யும், துன்பம் வரத்தான் செய்யும், துயரம் வரத்தான் செய்யும். ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அன்னைக்கு கொடுக்காத ஜனங்கள் ஒரே நாள்ல 24,000 பேர் மரித்தார்கள் இஸ்ரவேல் ஜனத்துல. அது என்ன? எதுக்காக? ஒரு பாகாலை வணங்கினதினாலே. கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்ததான பிள்ளைகள். இப்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கு வருவோம். இப்ப நான் சொல்லிட்டேன், கர்த்தரை பற்றி கொண்டு நடக்கிறதான பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டேன். கர்த்தரை பற்றி கொள்ளாம நடக்கிறதான பிள்ளைகளுடைய காரியத்தை நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் எப்பமோ நடந்துட்டு, இதெல்லாம் எப்பமோ நடந்த ஒரு சம்பவம் தானே, இதெல்லாம் எப்பமோ நடந்துட்டு. இப்ப நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோமா? கர்த்தருடைய
வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை பற்றி கொண்டு நடக்கிறோமா? அதுதான் முதல் கேள்வி நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 10 வருஷமா 15 வருஷமா தேவனுடைய சபையில இணைக்கப்பட்டு இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம். நான் கர்த்தரை பின்பற்றி நடந்து கர்த்தருக்காக நான் வாழ்கிறேனா, அல்லது நான் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறேனா? இப்ப அதே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில வந்தீங்கன்னா, அவங்க இதெல்லாம் செஞ்சதுனால அங்க ஒரு சாட்சி வெளிப்பட்டது. 29வது வசனத்தை வாசிங்களேன். 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுக்கு விரோதமாக துஷ்ட வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த வாசிக்காரனும் துண்டித்து போடப்படுவார். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கிற தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். இப்ப நல்லா யோசிங்க. அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போனது வெறும் 3 பேரா? வெறும் 3 பேரா போனாங்க? பாபிலோன் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகப்பட்டவர்கள் வெறும் 3 பேரா? வெறும் 3 பேரா? இல்ல, ஆயிரக்கணக்கான பேர் போனாங்க. ஏன் இந்த ஆயிரக்கணக்கான பேர் ஒரு சாட்சியை வெளிப்படுத்த முடியவில்லை? வெறும் 3 பேர் தான் நின்னாங்க. அவரோட நீங்க தானியலையும் சேர்த்துக்கோங்க. எத்தனை பேரு? 4 பேரு. எத்தனை பேர் போனாங்க? 1000 பேர் போனாங்க. 1000க்கு மேலே போனாங்க. 3 டைம் நேபுகாத்நேச்சர் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளாக வந்து, யூத தேசத்துக்குள்ள வந்து 3 முறையாக வந்து பிடித்து விட்டு போனார். ஆனா 3 முறை வரும்போது ஒருத்தனையும் எடுத்துட்டு போயிருப்பாரு. அது நீங்க தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அது எப்படிப்பட்டவங்க பிடிச்சிட்டு போனார்? அறிவாளிகளை, அளவுள்ளவர்களை, ராஜாவின் சமூகத்துல வேலை செய்கிறவர்களை. அப்புறம் நல்லா நீங்க வாசிச்சு பாருங்களேன். இப்படியெல்லாம் அறிவாளிகள் வெறும் 3 பேரா இருந்தாங்க அந்த தேசத்துல? இல்ல, அநேக பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே என்ன செஞ்சு விட்டாங்க தெரியுமா? தோல்வி அடைந்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கர்த்தரை பிடித்துக் கொள்ளாமல் போனதுனாலே அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். இப்ப இந்த 3 பேரும் ஸ்ட்ராங்கா நின்னதுனால பாபிலோன் தேசத்துல ஒரு கட்டளை ராஜா கொடுக்கிறார். என்ன தெரியுமா? இந்த தேவன் தான் யாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவன் மட்டும்தான் ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவன். எவ்வளவு பெரியதான ஒரு சாட்சி! எவ்வளவு பெரியதான ஒரு சாட்சியா வாழ்ந்திருக்காங்க. இப்போ அதே நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவோமே. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்த வீட்டுக்காரங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா, இவங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா நம்ம என்ன செய்யல? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ளவில்லை. அதுதான் ஒரு உண்மை. ஒருவேளை நான் இப்படி சொல்லும் போது உங்களுடைய காதுகள்ல கசக்கும், ஆனா அதுதான் உண்மை. ஒரு தேவனை பற்றி கொண்டு தேவனை பிடித்துக் கொண்டு வாழ்ந்ததான ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு சாட்சியை வெளிப்படுத்தி விட்டார்கள். இங்க மட்டும் இல்ல, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதும் வாசித்து பாருங்க. அங்கேயும் ஒரு சாட்சியான வாழ்க்கை இருந்தது. முதல் முறையாக கிறிஸ்தவம் என்று பெயர் பெற்றதான ஊர்ல எப்படி வந்தது? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க உள்ளவங்க எப்படி வாழ்ந்தாங்க. அவங்கள பார்த்தா கிறிஸ்துவ போல நடக்கிறது மாதிரி இருந்தது. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழ்ந்தார்கள். அதனாலதான் கிறிஸ்தவன் பேர் வந்தது. அப்பனா அவங்க நடக்கை, அவங்களுடைய செயல்பாடு எல்லாம் பார்த்து இருக்கிறாங்க. அப்பனா நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்விலே, இந்த உலகப்புறமான வாழ்க்கையில கொஞ்ச காலம் தான் இந்த உலகத்துல வாழ போறேன். தேவனை பற்றி கொண்டு தேவனை பிடித்து கொண்டு நான் நடந்து வாழ்கிறேனா? தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறேனா? ஒருவேளை நீங்க 5 வருஷம், 6 வருஷம், 1 வருஷம்
20 வருஷமா நீங்க கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் நமக்கு முன்னதாக வைக்கப்படுகிற ஒரு கேள்வி, கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றி நடக்கிறோமா, அல்லது தேவனை பற்றி கொண்டு இந்த உலக வாழ்விலே நம்ம நடந்து போகிறோமா என்றதான ஒரு கேள்வி நமக்கு முன்பதாக இருக்கிறது. அநேக சாட்சிகள் இருக்கிறது. வேதத்திலிருந்து கர்த்தரை பின்பற்றி நடந்ததான தேவ பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்வெல்லாம் வெற்றிகரமாக முடிந்தது. தேவனை பின்பற்றினதினாலே, தேவனை பிடித்துக் கொண்டதினாலே, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்ததினாலே. ஆனா நான் எப்படி வாழுகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். யோசித்தது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி அமைக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்தருடைய நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.